அருள்விசன். தேவர் மக்கள் நல அறக்கட்டளை தேவர் மக்கள் நல அறக்கட்டளை மற்றும் தேசிய முற்போக்கு பயிரிடும் மாநில மாவட்ட வங்கி கிளை மற்றும் மகளிரணி பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒரு கூட்டமாக வெற்றியடை செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பத்திரிகை நிருபர்களுக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் தேசிய முக்குலத்தோர் கழகத்தின் சார்பாக ஒரு சில கோரிக்கைகளாக வைக்கிறோம். மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் பகுதிகளில் அரசு கல்லர் பள்ளிகள் என்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதை இப்போ அரசாங்கம் சமூக நீதி பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. இதை தேசிய முக்குலத்தோர் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை நடைமுறைப்படுத்தினால் தேசிய முக்குலத்தோர் கழகத்தின் சார்பாக மதுரை கோரிப்பாளையத்தில் மிக பிரமாண்டமாக ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் செய்வோம். இதை எந்த காலத்திலையும் இதை நீக்கக்கூடாது. கல்லர் அரசு பள்ளின்னு தான் வரணும். இதை சமூக நீதி பள்ளின்னு அறிவிக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளை தெய்வமாக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை நான் பெற்ற பிள்ளையே தாயாக தான் மதிக்கிறேன். ஆனால் இப்போ சில புரட்சியாக திடீர் தியாகிகள்லாம் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. சியாம் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு போன வாரம். நாங்களாம் ரெவடியாமா? எதுக்கு ரெவடி? எங்கள் பொண்ணை வேறு ஒரு ஆள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னு டார்ச்சர் கொடுக்குறவரை நாங்கள் வெட்டினா ரெவடியா? அதேமாரி அந்த கொலையை நாங்கள் பண்ணுனா அது ஆணவ கொலை. இதே அவங்க பண்ணுனா அது ஆணவ கொலை கிடையாது, கொலை. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்கள் பொண்ணை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம். அதை அவங்க ஆணவ கொலை பண்ணலாம். அவங்க பையன் உன்னை விட்டு இதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் அவங்களே தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் எங்களை ரெவடிங்கிறாரு. எதுக்கு ரெவடி? நாங்கள் யார்கிட்டையும் போய் காசு பணத்துக்காக ரெவடிசம் பண்ணலையே. எங்கள் உரிமையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உரிமையை இப்போ அவர் புதுசாக ஒரு தியாகியாக வந்திருக்காரு. திடீர் தியாகியாக வந்திருக்காரு, சியாம் கிருஷ்ணசாமி. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல் அவரை கேஸ் போடுறதில்ல, அரெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பான முறையில் அரெஸ்ட் பண்ணலன்னா இதை திருப்பூர் மாவட்டத்தில் எங்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். மூணாவது, சிவகங்கை மடப்புறம் காளி கோயிலில் அஜித்னு ஒருத்தர் லாக்அப் டெத் ஆனார். அப்போ எங்கே போனாங்க இந்த திடீர் போராளிகள்லாம்? எங்கே போனாங்க? இவங்க ஒரு சமுதாயத்துக்கு போராளியா இல்லை அனைத்து சமுதாய போராளியா? இப்போ குரல் கொடுக்குறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அஜித்துங்கிற ஒரு நபர் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவரை கொண்டு லாக்அப் டெத்து பண்ணி அதுக்கு யாருமே வரல. இன்றைக்கி தயாரிப்பாளர்லாம் போராளியாக வர்றாங்க. இதில் நாங்கள் ரெவடி எதை வச்சு ரெவடிங்கிறாங்க? இவங்க என்ன எங்களுக்கு ரெவடி கைக்கூலி எதுவும் கொடுக்குறாங்களா? நாங்களாம் ரெவடித்தனத்தை விட்டுட்டு இன்றைக்கி சமூகத்தை அரவணைச்சு கொண்டு போகணும். எங்கள் பிள்ளைங்களையும் சரி எங்கள் பசங்களையும் சரி நல்வழிப்படுத்தணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இது ஒன்று. அடுத்ததாக நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தேவர் ஜெயந்தி வருஷம் குரு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் போகிறோம். இதுக்கு தமிழக அரசு கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடு எதுக்கு? எங்கள் தெய்வத்தை நாங்கள் கும்பிட போகிறோம். எதுக்கு கட்டுப்பாடு? நாங்கள் என்ன பண்ணுறோம்? அப்படி நாங்கள் என்ன அந்த அளவுக்கு எதுவும் கொடூரமாக எதுவும் பண்ணிக்கிட்டு போகிறோமா? கட்டுப்பாடு விதிக்காமல் இருந்தாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கரெக்டாக எங்கள் தெய்வத்தை போய் கோயிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் வேற எங்கேயும் போகல, கோயிலுக்கு தான் போகிறோம். அதேமாரி ஓன் போர்டில் தான் போகணும், டீ போர்டில் போகக்கூடாதுங்கிறாங்க. டீ போர்டில் போகணுன்னா எல்லாருமே ஓன் போர்டு வண்டி வச்சுக்க முடியாது. ஒரு சில பேர் வாடகை வாகனத்தில் தான் வரணும். அதுக்கு இந்த தமிழக அரசு முழுமையாக கவனத்தை செலுத்தி இதுக்கு முழு பர்மிஷன் கொடுக்கணும், கட்டுப்பாடுகளை தளர்த்தணும். இதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து எங்களோட நீண்ட நாளாக கோரிக்கை, மதுரை விமான நிலையத்துக்கு எங்களோட ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயரை சூட்ட சொன்னோம். ஏன் சூட்டலை? இன்றைக்கி யார் பெயரே எங்கெங்கே சூட்டுறாங்க. நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடியவர், தேசியவாதி. நாங்கள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள்னு வாழ்ந்து மறைந்த தெய்வத்திற்கு ஏன் அந்த பேரை வைக்கக்கூடாது? அது எந்த விதத்தில் குற்றமே கிடையாது. அதை வைக்கலாம்ல. அதுக்கு இன்றைக்கி பல எதிர்ப்பு வருது.
அதுக்கு யாருமே ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தமிழக அரசு முற்பட்டு அதுக்கு கூடிய விரைவில் வர்ற தேவர் ஜெயந்திக்குள்ள அதுக்கு மதுரை விமான நிலையத்துக்கு பேரை வைக்கிறதுக்கு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். தேசிய முக்குளத்தோர் கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இப்போ இந்த கொலை வழக்கில் ஒரு பையன் வெட்டிட்டாப்படி, இன்னொரு சமுதாய பையனை வெட்டிட்டாப்படி. எதுக்காக வெட்டினா அப்படின்னா அவரோட கௌரவ பிரச்சனைக்காக தான் அது பண்ணது. இது கௌரவ கொலைன்ட்டாங்க, அதுவும் ஓகே. ஆனால் அந்த பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணினாங்க, அவங்கள ஏன் அவங்க 2 பேருமே டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அப்போ மற்ற இதுலேயும் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதா? இல்லை நாங்கள் தான் தெரியாமல் கேட்குறோம், எங்களுக்கு தெரியலை. மற்ற இதுலேயும் இது பிரச்சனை நடக்குதா? சியாம் கிருஷ்ணசாமி யார்? இத்தனை நாள் அவர் எங்கே இருந்தார்? இன்றைக்கி என்ன அவர் வெளி உலகத்துக்கு தெரியறதுக்காக வர்றாரா? அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக வெளியில் வர்றாரா? இல்லை என்னன்னு தெரியல. எந்த விதத்தில் எங்களை ரெவடிங்கிறாருன்னு தெரியல. நாங்கள் என்ன ஆளுக்கு ஒவ்வொரு அருவாலை எடுத்துக்கிட்டு எதுவும் ரோட்டில் பப்ளிக்காக சுற்றிக்கிட்டு இருக்கோமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும். அவரை அரெஸ்ட் பண்ணுங்கிறத இந்த தேசிய முக்குளத்தோர் கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் டெல்டா சுரேஷ் தென்னம்பிரியர், தேசிய முக்குளத்தோர் கழகத்தின் நிறுவன தலைவர் மற்றும் தேசிய முக்குளத்தோர் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை.